எங்கள் அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு 10:30 மணிக்கு ஒரு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. சிலவங்க ஊர் சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிய வருது. என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நானும் வந்து இந்த என்ன சொல்லுது சார், இந்த காலேஜ் போகிற பீரியடு நைட் டைமில் ஒன்றும் செய்ய முடியல. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா. மற்றவங்க சொல்கிறப்போ இன்னும் எனக்கு அது வந்து பாதிச்சிருச்சு. அதாவது மண்ணெண்ணை இவங்க மேலே ஊற்றிட்டாங்களா? அவங்க மேலே அவங்க அப்பா ஊற்றிட்டாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என் மேலே அதுவும் ரோட்டில் சார், பப்ளிக் ரோட்டில் 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேலே ஊற்றி தீப்பெட்டி ஒன்று தான் கொளுத்தல சார். தீப்பெட்டி எங்க தீப்பெட்டி எங்க தீப்பெட்டி? யோதாத்துக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார். வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. உனக்கு என்ன திமிரு இருந்தா ஒண்ணு தெரியாது. என் மகனை மயக்கி இந்த மாதிரி பண்ணிருப்பேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் திருப்பியும் அடிச்சாங்க சார். சொல்றேன், திரும்ப என் மகன் வாழ்க்கையில் குறுக்க வந்த சந்தி சிரிச்சிரும். ஆமா வாடா. காலில் செருப்பு போடல, முகம்லாம் அடிச்சு ஒரே காயம். அப்படியே தான் சார் இவங்க வீட்டுக்கு போய் வாங்க நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நம்ம எப்படியோ. எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். ஈரோட்டில் என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டார் சார் ஒருத்தர். கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா. பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு? ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்க ஒதுங்கல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். அவங்க என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டு சார். அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமாக இருந்தேன் சார். யார் தடுத்தாலும் யார் குறுக்க வந்தாலும் நீ என்ன வேணான்னு சொன்னாலும் நீ தான் பேச்சு என் பொண்டாட்டி. எனக்கும் வந்து அவரு தான் சார், வேற எதுவுமே எனக்கு தோணல. இவர் இருந்துட்டா போதும்பா, நம்ம எதுனாலும் சமாளிச்சுக்கலாம். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டான். 0 தான் சார். ஒன்னும் வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனா இவர் மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான். பாத்தீங்களாடா, இவதான்டா தமிழ்நாட்டு பொண்ணு. அன்னைக்கு வந்து பவுனோட கிராமோட ரேட் வந்து 375 ரூபா சார். என்னையா சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரத்தம் கொடுத்தாங்கன்னா 500 ரூபா தருவாங்க சார். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு 6 யூனிட் ரத்தம் கொடுத்து என் கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க சார். ஃப்ரெண்ட்ஸே? ஆமா சார். இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. அவங்க மேல வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட என் லவ்க்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டிருப்பேன் சார். இந்த பிக்காரி பிசின் வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். வேற ஏதாவது ஆச்சரியமா இருந்தது? சார் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே அதுவே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எனக்கும் தான் அடிப்படையிலே ஆச்சரியமா இருக்கு. அது 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா எப்படிடா அப்படின்னு இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.